Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் நம்ம இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சம் அண்ட் அரே ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். என்ன கேட்டிருக்காங்க, என்ன இன்புட் வாங்கணும், என்ன அவுட்புட்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பல நம்பர்ஸ் இருக்க அரேஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் இருக்க எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அண்ட் இதில் இன்புட் என்னவாக இருக்க போகுதுன்னா, நம்மளோட அரே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட், அதாவது இந்த லிஸ்ட்டை நம்ம இன்புட் எடுக்க போகிறோம். அண்ட் சம் ஆஃப் நம்பர்ஸ், இதுக்குள்ளே இருக்க எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கும்ல ஒரு நம்பர், அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன், இது எப்படி நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைத்தன் ப்ரோக்ராமில் வந்து லிஸ்ட் எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஸோ சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது மூலிமா ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இது வந்து லிஸ்ட் வச்சுக்கோங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா, இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் 1 இருக்குது. ஸோ இப்போ சம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மோட வேல்யூ வந்து 1 ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நான் அகைன் ப்ரோக்ராம் திருப்பி அடுத்த வாட்டி லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும்போது இப்போ சம்மோட வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன ஆகும்போது 2. அண்ட் இப்போ 1 + 2 என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா சம்மோட வேல்யூ 3 ஆகிடுச்சு. அண்ட் ரன் ஆகும்போது சம்மோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 2ல் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 3 + 3 என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அண்ட் அகெயின் இப்போ சம்மோட வேல்யூ 6, லிஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. 2 ஆட் ஆக்சுவலாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்படி தான் கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்ம என்ன பண்ணோம் லிஸ்ட்டோட வேல்யூஸ் அக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ அந்த 2 மெத்தட் பார்ப்போம். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸ் அக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. இன்னொன்று இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சம் வந்து இனிஷியலாக 0ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ் இன் ஏன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ அசீம் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்டி லூப் ரன் ஆகும்போது எஸ்ஸுக்கு 1 இருக்கும். நெக்ஸ்ட் ரன் ஆகும்போது எஸ்ஸோட வேல்யூ வந்து 2 இருக்கும். ஏன்னா லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் வாட்டி லூப் ரன் ஆகும்போது எஸ்ஸோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வாட்டி லூப் ரன் ஆகும்போது 4. அதுக்கப்புறம் லூப் ரன் ஆகாது. ஏன்னா இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வாட்டி தான் லூப் ரன் ஆகும் கைஸ். ஓகே, அண்ட் இங்கே நான் என்ன பண்ணால் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எஸ். ஏன்னா எஸ்ஸில் தானே இப்போ வந்து நம்ம என்ன இருக்குன்னு இப்போ நம்ம வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸை அக்சஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு லுப்புக்கும் எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டோட வேல்யூஸ் அக்சஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த லைன் மூலயமா எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம். கடைசியாக பிரிண்ட் சம், ஏன்னா மொத்தமாக ஆட் ஆன வேல்யூ எங்கே இருக்குன்னா சம்ன்றது தான் இருக்கும். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக அகைன் டீபக்கிங் மோடில் ரன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு அல்காரிதம் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரீட் த ஏ வேல்யூஸ் இல்லை ஏ லிஸ்ட் அப்படின்றது மூலிமா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். செகண்ட் ரீட் த லிஸ்ட் ஏ. ஸோ ஏன்ற வேல்யூ ரீட் பண்ணுறோம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ்னால் 1, 2, 3, 4 இருக்குது. நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் சம் இஸ் ஈக்குவல் டு 0. சம்முன்ற வேரியபிள் 0ன்ற வேல்யூ போட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிரியேட் ஃபார் லூப் விச் ஐட்ரேட்ஸ் ஏ வேல்யூ லிஸ்ட். அண்ட் இப்போ சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக 0ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எஸ். அப்போ சம்மோட இப்போ வேல்யூ என்னென்னா 0 இருக்கும். எஸ்ஸோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ 2 ஆட் ஆச்சுன்னா சம்மோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு சம்மோட வேல்யூ 1 ஆகிடுச்சு. இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்குது. இப்போ சம்க்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ சம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, எஸ்ஸோட வேல்யூ என்னது 2. ஓகேவா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 3. ஓகேவா, சம்மோட வேல்யூ 3 வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் லூப்பில் எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. அண்ட் ஃபார் லூப் ரன் ஆனதுக்கப்புறம் எஸ்ஸோட வேல்யூ 3 ஆகிடும். அண்ட் இப்போ சம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மோட வேல்யூ 3,
அகைன் எஸ்ஸோட வேல்யூ 3, அப்போ 3 + 3 6. பார்த்தீங்கன்னா 3 சம்மோட வேல்யூ 6 ஆகிடுச்சு. இப்போ அகைன் லூப் மேலே போய் ரன் ஆகுது. ரன் ஆச்சுன்னா இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 4 ஆகிடுச்சு. இப்போ 4 + 6 என்ன ஆகும் 10. 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் வந்து ஸ்டோர் ஆகிடும். கடைசியாக எல்லா வேல்யூ லூப்பில் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் லூப்லேருந்து வெளியே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு சம்மோட வேல்யூ பிரிண்ட் ஆகி இங்கே 10 அப்படின்ற அவுட்புட் கிடச்சிருச்சு கைஸ். உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் அக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்சில் 0, len of a யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஐயோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம a3 √ s யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பெரிய அடிஷன் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, அந்த எஸ்ன்னு இருக்க அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆகிடுச்சு. நம்ம ஏன்ற லிஸ்ட்டில் ஸ்கொயர் ரூட் ஏல ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலயமா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் லூப் ரன் ஆகும்போது எஸ்ஸோட வேல்யூ ஆகணும் 0, 1, 2, 3 அப்படின்னு 4 நம்பருக்கு வரப்போகுது. அந்த ஒவ்வொரு வாட்டி வரும்போது 0 வந்துச்சுன்னா 1 அக்சஸ் ஆகும். அண்ட் 1 வரும்போது 2 வேல்யூ, நெக்ஸ்ட் 3 வேல்யூ 4 வேல்யூ அக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. பார்த்தீங்கன்னா தெரியும் 10ன்ற வேல்யூ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா கைஸ். ஸோ போன ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன வெரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஏவோட வேல்யூஸ் அக்சஸ் பண்ணோம். ஓகேவா, எஸ்ன்ற வேரியபிளில். பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ன்ற வேரியபிளில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸாக அக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எஸ் கைஸ். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். திஸ் இஸ் த செகண்ட் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவில் கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.